என்னடவா வீட்டில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. உண்மையா? உன் வீட்டுக்காரன் உன் பேச்சை கேட்பானா கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லையா? கேட்க வச்சிருக்கோம். வேறு புத்தியில் இருக்கான். அவன் புத்தியை மாற்றிடலாம். வேற என்ன கேட்குற? இந்த விபதியை பிடிப்பானான்னு போட்டு கொடுத்தா சாமி போட்டு டெய்லி இட்டுக்க தனியாக வச்சுக்க, ஒன்றும் சேர்க்காத. டெய்லி காலைல போக போக கொஞ்சோண்டு தண்ணியில் டம்ளரில் கலந்து கூட குலதை பேசும். குலதை பேர் என்ன? அக்கினி வீரனை வச்சுக்கிட்டு இப்படி தடுமாறு. எரிச்சிருவான் வீட்டுக்காரன். நான் சொல்கிறத செய், சரியாக்கி கொடுத்துட்றேன். அவன் சரியானா அவன் குடும்பமே நல்லா ஆகிடும். வருமானம் பிரிஞ்சு போகாது. தேவையில்லாத செலவு வராது. ஆக்கி கொடுத்துட்றேன். போதுமா? ஒரு கனி கொடுறான். கனியால் கனி எடுத்துரும். ரெண்டு பேரும் வந்துருங்க. எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறையா. நாங்கள் எல்லாத்தையும் எழுந்துட்டேன். நாங்கள் புதுசு ஐயா இருக்கு. எவ்வளோ எங்கள் கடையில் பாதுகாத்து வாயா. சரி வந்திருக்கேன் ஐயா. நான் அதே கொண்டு வந்தேன். நடு ரோட்டில் நிற்கிறையால. எங்கே நடு ரோட்டில் நிற்கிறையா. வந்தால வாழ வச்சா நல்லா இருந்திருக்கும். முன்னோர்கள் யார்? உன் முன்னோர்கள். இவங்க முன்னோர்கள் வந்தவங்களை வாழ வச்சிருந்தா இந்த நிலைமை இருந்திருக்காது. உன்னை நம்பினவங்களை துரோகம் பண்ணா அந்த சாபனை வருமா வராதா? அவங்க உங்க முன்னோர்கள். அவங்க நம்பி வந்தவங்கள துரோகம் பண்ணதுனால அந்த சாபம் வச்சுக்கிட்டே இருக்கு. அதை போக்குறதுக்கு என்னன்னா 3 சாமியாருங்களுக்கு வேட்டி துண்டை வச்சு அவனுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை 3 பேர் கொடுத்து அவங்க காலில் விழுந்து கும்பிட அந்த பாவம் போயிடும். அப்புறம் இந்த கஷ்டம் வராது. என்ன? உன் மனைவி மேல ஒரு மூதேவி தொட்டு இருக்கா. மூதேவினா நல்லது. அது நல்லதுதான். அது தப்பு கிடையாது. கும்பிட்டுட்டே வா. ஒரு 11 ட்ரிப்பு ஒவ்வொரு நாளைக்கு உன் சாமி ரூம்ல மூதேவி காத்தருவான்னு சொல்லு. நீ சொல்லணும். சொல்லி சூடத்தை ஏற்றி, அது சொல்ற வரைக்கும் சூடத்தை ஏற்றி டெய்லி அந்த மூதேவிக்கு ஒரு 11 நாளைக்கு மல்லிகை பூ போடு. ஒரு தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி தண்ணி வச்சு பானகம் வச்சு பட. கருப்புசாமி ஆலயம் கட்டிட திருப்பணி ஆரம்பித்துள்ளனர். இந்த ஆலயம் கட்டுவதற்கு முழு முயற்சியும் கருப்புசாமி ஆலயசாமி சாமியார் ஈடுபட்டுள்ளார். உங்களால் இயன்ற உதவியை ஆலயத்திற்கு அளித்து கருப்புசாமி அருளினை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சங்கிலி கருப்புசாமி போற்றி.